Inom na tayo. எங்க வீடு எங்க ரேடியோ நான் எவ்வளவு வேணாலும் சவுண்ட் வச்சுப்பேன் நீ மூடிட்டு போ உங்க வீடு இல்ல வாடகை வீட்டுல இருக்கீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ துட்டு 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 கொடுக்கல யார் தெரியுமா தெரியுது தெரியுது எல்லாம் தெரியுது இரு எங்க தாத்தா கூட்டு வரேன் உங்க தாத்தா என்ன பெரிய கொம்பா நான் என் பாட்டியை கூட்டிட்டு வரேன்டா என்னது தாவா இதோ வரண்டி பாட்டி கேவலமா போச்சு என் மான மரியாதை எல்லாம் பண்ணா போச்சு ராமையா என்னடா என்ன ஒரு பொண்ணு டான்னு சொல்லிட்டா ராமையா எவாவா யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் பக்கத்து வீட்டுல கொடுத்து வந்தது வராதுமா காது கிளியமா ரேடியோ சவுண்ட் அதிகமா இருக்கிறார் ராமையா போய் கேட்டதுக்கு யார் வீடு யார் ரேடியோ அப்படிதான் அப்படின்னு திமிரா பேசுறாரு ராமையா சரி பொறுமையா இரு குளிச்சுட்டு வந்து கேட்கறேன் ராமையா என் மான பிரச்சனை ஒரு பொண்ணு முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன் உனக்கு ஒரு குளியல் கேட்டா கூல் டவுன் இப்பவே வரேன் எவ்வளவு இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடுறேன் ஒன்னையே ஏத்தி பேசுறாளா டேய் இருடி நான் பாத்துக்கிறேன் எவன்டாவே என் பேத்திய கண்ட்ரோல் பண்றவன் எவாவா ராமையா இந்த பொண்ணுதான் ராமையா பாட்டி இவன் தான் பாட்டி கண்மணியே உங்க வீட்டு கிழவன் எங்க பாட்டியை சைட் அடிக்கிறான் பொம்பளை கண்ணோட பொத்துட்டு கவுந்துட்டே ராமையா ஒன்ன போய் கூட்டு வந்த பாரு இதுக்கு நானே பேசி முடிச்சிருப்பேனே ஹாய் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா என் பேர் கிஷு என் பேர் பப்பி வா எங்க வீட்டுக்கு போலாம் என்ன பெருசே சைட்டா தாத்தா வீட்ல வேலை இருக்கும்போது உனக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணி கிடக்கு ஏய் என்ன தாத்தான்னு கூப்பிடாதன்னு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் அப்படி என்ன வயசாயிடுச்சு எனக்கு உன்னோட கோழி விளையாடல சாரி ராமையா இனிமே நீ தாத்தான்னு கூப்பிட்டா நான் உன்னோட விளையாட வர மாட்டேன் ஆமா என்ன வேலை எக்ஸசைஸ் முடிச்சிட்டு அப்புறம் ஆயா சேர்ல உட்காந்து என்ன கேட்பேன் என்ன கேட்பேன் ஒரு கப் ஸ்ட்ராங்கா சூடா டீ கேட்பேன் அது எப்படி வரும் பாலியாவா வாங்குறது ஏய் என்ன உங்க வீட்டு வேலைக்காரன் நினைச்சிட்டு இருக்கியா நீ போறது இல்ல உங்க பெரிய பொண்ணை போக சொல்றது வயசாயிட்டாலே வீட்டுக்கு பால் வாங்க போறது பெருத்தவங்களோட வேலை அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ டேய் கண்ணா பால் பூத்துக்கு போனா சின்ன சின்ன பொண்ணுங்கெல்லாம் வருவாங்க அவங்க என்ன ஒரு மாதிரியா பாப்பாங்க எனக்கு கூச்சமா இருக்குண்டா உனக்கு கூச்சம் கண்ணு முன்னாடியே பக்கத்து சொன்ன சைட் அடிச்சவன் தானே நீ ஐயோ அது சைட் இல்லடா அது அது ஒரு விதமான ஃபீலிங் என்ன ஃபீலிங் கிஷோ அந்த பாப்பா உன்னை திட்டின உடனே நான் எவ்வளவு விரைப்பா வந்தேன் 2ல 1 பார்த்தேன்னு சொன்னா இல்லையா ஆனா அப்படி ஒண்ணும் பண்ணலையே அதான் யானு கேக்குறேன் பக்கத்து வீட்டுல சொர்ணமிகாயா இருக்காளே அவளை தான் நான் சின்ன வயசுல லவ் பண்ணேன் அவளையே கட்டிக்கணும்னு ஒத்த கால நின்னேன் ஆனா விஜய் 2 பேரையும் பிரிச்சுட்டு எப்படி உன்னுடைய புள்ளி தாத்தா இருக்கானே அதான் என் அப்பன் எங்க 2 பேருக்கும் வில்லன் ஆயிட்டான் அப்புறம் நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்துட்டேன் ஆனா அவ கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம என்னையே நினைச்சுக்கிட்டு ஒரு அநாத குழந்தையை தத்து எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கா இன்னைக்குதான் அந்த விஷயத்தை கிட்ட சொன்னா நான் அழுதுட்டேன்டா ஐயா நீ கையால் ஆகாத வரமையா
ஒப்பனை ஏத்து நீ ஜெயிச்சிருக்கணும். அப்பதான் நீ லவ் பண்ணதுக்கு அர்த்தம். சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணிட்ட. நானே போய் பால் வாங்கிட்டு வரேன். பப்பி, நான் போய் பால் வாங்கிட்டு வரேம்மா. சொம்ப குடுறா, நானே போய் பால் வாங்கிட்டு வரேன். ராமலா பார்த்து போயிட்டடி, ஈடுத்துக்கு உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டிட போறாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? அம்மாடி, இந்த ஏரியாவுல பிள்ளையார் கோயில் எங்கம்மா இருக்கு? அட ஒன்னேதாமா? ஏமா கேக்குறேன்ல, கண்ணுல குத்திடுவேன். அட, இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இவன் இந்த ஓட்டம் ஓடுறா? திமுரு பிடிச்ச பொண்ணா இருப்பா போல இருக்குது. ஐயோ, நம்ம யாரையும் குறை சொல்ல கூடாதுப்பா. ஒரு வேளை பூமியா இருந்தா கூட இருக்கலாம். மாப்பிள, இவனுங்களுக்கு ஆடவும் தெரியல, ஓடவும் தெரியல. நம்ம கூட தானே வந்தானுங்க, எங்க வரானுங்க பாரு. இவனுங்களெல்லாம் வச்சு எப்படா டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறது? அவனுங்களை விடுறா, மத்த பசங்க நல்லா தானே ஆடுறானுங்க. சொல்ல மறந்துட்டேன்டா, பத்திக்கிச்சு பாட்டுக்கு பசங்க பட்டையை கிளப்புறானுடா. டேய், நீ பத்திக்கிச்சு சொன்னே ஞாபகம் வருது. நைட் எல்லாம் வீடு பத்திக்கிற மாதிரியே கனவு வருதுடா. நல்ல விஷயம் தானே. டேய், வீடு பத்திக்கிற மாதிரி கனவு கண்டா நீ கட்டிக்க போற பொண்ணு வயசுக்கு வர போறான்னு அர்த்தம். போடா. டேய், இத நான் சொல்லடா, என் பாட்டி இதை அடிக்கடி சொல்லுவாங்க. மாப்பிள, அதே மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்குடா. அப்பாடா, ஏன்பா சந்துரு, என் பொண்ணு பார்க்க அழகா லட்சணமா இருப்பா. படிப்பு தான் ஏற மாட்டேங்குது. எதுலயாவது ஒண்ணு சேர்த்து விடுப்பா. ஏன் கூட சேர்த்து விட? உனக்கு மறுநாளே பாலுத்த வேண்டியிருக்கும், பரவாயில்லையா? அப்போ பேஷன் ஷோல சேர்த்தலாமா? ஃபேஷன் சொன்னா அதாமா, 1000 பேருக்கு மத்தியில அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே வர வேண்டியிருக்கும், பரவாயில்லையா? பரவா குடிச்சவனே என்ன பேச்சு பேசுறான் பாரு. இங்க என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் வச்சா நடத்துறாங்க? எங்க இருடா மாப்ள, ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன். 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, இப்ப வந்துடுறேன். மச்சான், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. அதை விட இது முக்கியம்டா. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அண்டர்வேர் தேக்கி கொடுத்தடா, பாருடா எப்படி தேய்ச்சிருக்கான் பாரு. சிரிப்பு? ஏய், சிரிப்பு இருந்ததே ஒண்ணுதான்டா. முதல்ல அவனை கொளுத்திட்டு வந்து ஓட்ட பேசிக்கிறேன். மாப்ள, மழை வருது, நீ போயிடாத, இங்கே இரு. இத வந்து ஓகே ஓகே. கொத்தோடு குளையோடு வாட ஆட குளையோடு ஒரு பாடி என்னடா 1 மணி நேரமா தேய்ச்சிட்டு இருக்க? ரொம்ப முக்கியமான ஆளுது, அதனால பார்த்து பார்த்து தேய்ச்சிக்கிறேன். அப்பா, மத்தவங்க துணியா பார்க்காம தேய்ப்பீங்களா? அப்படி யாரா அது முக்கியமான பாட்டி? நம்ம பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டி சொல்லப்பா? நீ என்ன கூடுறது குடும்ப நடத்த போல இருக்கு. பார்த்து பார்த்து தேய்ச்சினா என்ன வீட்டுல கூப்பிட்டு போய் குப்புற படுக்க போட்டு சும்மா தேய்ச்சி தேய்ச்சி தேய்ச்சிருவா. இங்க தேய்க்கிறதுக்கு என்னடா இருக்கு? பாத்தியா? அது சரி, நியாயமான விஷயம். பொண்டாட்டி துணியை பார்த்து பார்த்து தான் தேய்க்கணும். என்னட மட்டும் ஏன்டா இப்படி தேய்ச்ச? சூப்பரா இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு சரியா இருக்குன்னு போட்டு போக வேண்டியதானே? வெயில் அடிச்சா பரவாயில்லடா, வேற எவனாவது வந்து சேட்டை அடிச்சு போயிட்டான்னா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு வியாக்கியானமாடா பேசிட்டு இருக்க. உன்னை இன்னைக்கு சொல்லாம விட மாட்டேன் உன்னை. சரி சரி, எப்பா உன் மேட்டர் நான் சொல்லு. டேய், வீடு பத்திக்கிற மாதிரி கனவு வந்தா நீ கட்டிக்க போற பொண்ணு வயசுக்கு வர போறான்னு சொன்னியா இல்லையா? ஆமா சொன்னேன். பக்கத்து வீட்டு பொண்ணு வந்திருக்கடா. யாரு? அந்த போலீஸ்காரன் விட்டு பண்ணா? டேய் மாப்ள, நான் சொன்னது பாட்டி கதை. அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்னு எனக்கே தெரியாது. இந்த மாதிரி எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீ அந்த பொண்ணு பின்னாடி காதல் கீதல் சுத்துன, அவன் அப்பா உன் பட்டையை கழட்டி போடுவான்டா. டேய், இனிமே உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. நீ ஓர விட்ட பாரு, நான் யார் விட்ட பாக்குறேன். உதவாங்க உடம்புல தெம்பு இல்லடா. அடைச்சி வந்து உட்கார்றா. டேய், ரொம்ப விலை கொடுத்து வாங்குற நீ. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. நீ வா. இதெல்லாம் எங்க போட்டு பக்கத்தோட ஏதோ ஃபங்க்ஷன் வச்சிருக்கான் போல் இருக்கு. ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துரு. என்னைக்கு? என்னைக்குன்னு தெரியலையே. வர்ற 18. 18? அன்னைக்கு ஷூட்டிங் இருக்குல்ல? ஆமா, மரக்கான பீச்ல இருக்கு. முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. டேய், வாக்கு கொடுத்து யாரை கட்டி கொடுத்தீங்க? அவங்களுக்காக நான் ஷூட்டிங் கேன்சல் பண்ண முடியுமா? ப்ரொடியூசர் திருப்பாச்சிக்காரர். அதுக்கு என்னடா இப்போ? முன்னாடி எல்லாம் வெட்டுவானுங்க, இப்போ என்ன ஃபங்க்ஷன்? அந்த பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கு சடங்கு பண்றாங்களாண்டா. பண்றேன்னு சொல்லுங்கப்பா. டேய், அதை விட என்ன கொல்றேன்னு சொல்றா பாட்டி. இவனை இப்படி போட்டு குழப்பறான். டேய்,
என்னடா நீங்க ஏதோ முக்கியமான ஷூட்டிங் கேன்சல் பண்ண முடியாது அது இது நீங்க இப்ப முடியுங்கிறீங்க என்னடா ஆச்சு உங்களுக்கு டேய் அந்த ப்ரொடியூசர் திருப்பாதிக்காரன்டா. அவங்கள விடுறா, பக்கத்து வீட்டுக்காரங்கடா, அவங்களுக்கு பண்ணலாம் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. ஆமா அது அருவா இது துப்பாக்கி. அவன் சொல்றது சரிதான். இருக்கு. ஒண்ணும் வர மாட்டேங்குது. மாப்பிள ஐடியா வந்துருச்சு. இப்ப என்ன வயசுக்கு வந்த ஃபங்க்ஷனுக்கு பாட்டு அவ்வளவுதானே. நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. டேய் இது கல்யாணமாகி எதுவுமே நடக்காம பொண்ணு ஏக்கத்துல பாடுற பாட்டுடா இது. அப்ப இந்த பாட்டு செட் ஆகுமா? எப்படி எப்படி நீ சமைஞ்சது எப்படி? அது இப்படி திங்க் பண்ணி பாட்டு எழுதுறான்னு சொன்னா எப்படி தூங்குறான் பாரு இவனை. டேய் என்னடா இது? மச்சான் ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி தெரியுது. நீ எப்படி டீப்பா திங்க் பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியும். ஒரு சுத்து அப்படியே பெருத்து போயிட்டல நீ. மாமா பாட்டி சொல்லி தட்டாரே வீசிடி வைக்க. டேய் பாட்டிய பாட சொல்லாமா? டேய் ஆமாடா நல்ல ஐடியா. பாட்டியே பாட சொல்லி புரட்டி எடுக்கறாங்களே. அத விடுறா. ஏடாச்சு உனக்கு? உடம்பெல்லாம் ரத்த காயமா இருக்கு. யாரா உன்ன அடிச்சா? யாரா உன்ன அடிச்சா? யாரா உன்ன அடிச்சா? மச்சான் என்ன சட்டையில ரத்தமா இருக்கு? யாரா உன்ன அடிச்சது? மச்சான் நீ ஃப்ரெண்டுடா. யாரா உன்ன அடிச்சது? யாரா அடிச்சது? ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுப்பான் அந்த குட்டி. எவன்டா அவன் அடிச்சது? சொல்றா 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 சொல்றா. டேய் எவன்டா உன்ன அடிச்சது? ஈரக்குள்ள தாங்கலடா. சொல்றா டேய் சொல்றா. சொல்றா டேய் கேக்குறத சொல்லு. நிறுத்துங்கடா. எதுக்குடா அந்த கொலவெறி? யாரா உன்ன அடிச்சது? யாரா உன்ன அடிச்சது? டேய் புடுங்கடா. இதுக்கு மேல உத வாங்குறதுக்கு இந்த உடம்புல ஏரியா கிடையாது. இதுக்கு அடிச்சவளே பரவாயில்ல. பாசம் பாசத்தை அட காட்டீங்க நீங்க. வாங்கடா. இதுக்கு தான்டா வேண்டிக்கா உதவி பண்ண கூடாதுன்னு கேட்டீங்கடா நீங்க. பிரதா ரிகர்சல் பண்ணா மூஞ்ச பேந்துட்டு ரிகர்சலா ஒட்டு போட்டுட்டு வரா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த பாட்டை கேட்ட உடனே எனக்கு பழைய ஞாபகம் தான் வருதுடா. என்னையும் உங்க கூட சேர்த்துக்கிறீங்களா? என் பேரனையும் சேர்த்து. பெருசு பாட்டு தான் பழசு, ஆட்டம் புதுசு. எங்களோட போட்டி போட்டு ஆட முடியுமா உன்னால? அட்லீஸ்ட் கூட ஆடுவியா நீ? அப்படியே ஆடிட்டாலும் அடுத்தது 108 தான்யா. படுபாவி சண்டாளா, என் பேரனே என்ன மரியாதையை ராமையான்னு கூப்பிடுறான். நீ இந்த பெருசனை கிண்டல் பண்றியா? இத தாண்டி வந்த தொலைச்சுடுவேன் தொலைச்சு. இப்ப எனக்கு டான்ஸ் கத்து கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாது. இந்த விஷ பரிசையில இறங்க நாங்க விரும்பல. மாப்பிள அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல அவமானப்படுத்தி அனுப்பிச்ச கும்பல் தான்டா இவங்க. இவனுங்களை கிட்டேயே சேர்க்க கூடாதா? மச்சான் சேர்த்துக்கலாம்டா. அட போங்கடா, நீங்க என்ன டான்ஸ் சொல்லி கொடுக்கறது? இப்ப நானும் என் பேராண்டி ஆடுறோம், வேடிக்கை பாருங்கடா. டேய் பேராண்டி குத்துறா. அலேக் 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 அலேக். ஜுமுக்கு ஜுசிபி வேடிக்கை பாருடா. இந்த வயசுல இந்த ஆட்டம் ஆடுது இந்த கிழம். சின்ன வயசுல என்ன ஆட்டம் ஆடி இருக்கும்? அதுக்குதான் வயசை பார்த்து தப்பா இடப்படக்கூடாதுன்னு சொல்றது. டேய் என்ன மட்டும் டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்துக்கல என்ன பண்ணுவ? கிச்சா பண்ணிடுவேன். தம்பிய காக்கா பிடிச்சாதான் அக்காவை கரெக்ட் பண்ண முடியும். டேய் பையா இங்க வாடா. எதுக்கு? வாடா இங்க. உன் பேர் என்னடா? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? சும்மா தான்டா. நீ எதுக்கு கேக்குறன்னு எனக்கு தெரியும்டி. உன்ன மாதிரி வயசு பசங்க என்ன மாதிரி சின்ன பசங்க ஃப்ரெண்டு பிடிச்சி அவங்க அக்காவுக்கு நூல் விட தானே போறீங்க. இருடி எங்க அப்பாட்ட சொல்றேன். என்ன மன்னிச்சிடுறா. சாரிடா. நீ என்னதான் தலையில நின்னாலும் உனக்கு வைக்கிற ஆப்பு ஆப்பு தாண்டி. உன கோல் முடிக்க பிறந்தவனே உள்ள மோசமானவனா இருக்கா?
டேய் கிச்சு, இப்ப என்னடா சிரிப்பு? ஒண்ணும் இல்ல ரம்யா, பக்கத்து வீட்டு சந்திரன் இருக்குதுல்ல, அது என் பேரை கேட்டுச்சு. அதுக்கு நான் சொன்னேன், ஓய் என்ன காக்கா பிடிச்சி எங்க அக்காக்கு நூல் விழான்னு பாக்குறியா, இருடா அவனை போட்டு கொடுக்கன்னு சொன்னேன். அவ்வளவுதான், துடைக்காட ஓடிச்சு ரம்யா. என்னடா போட்டு கொடுக்க போறியா? சாச்சே, நாளைக்கு இதே சூழ்நிலை எனக்கு வரும்ல. என்ன மாமா என்ன கண்டு வெக்கப்படுற? ஏய் இறங்கடி கீழே. மச்சான் இருடா, நானும் வரேன். ஏன் அவன் கூட போய் உதவ வாங்குறதுக்கா? டேய் கொஞ்ச நாள் அவனை கவனிச்சியா? அவன் போக்கே சரியில்லடா. எவ்வளோ ஒருத்திக்கிட்ட செமுத்தியா வாங்கிட்டு அதோட வரப்போறான். என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி பேய் இறங்க மாதிரி இருக்க? நீயா? நீயா? என்னாச்சு இவனுக்கு? ஏதாவது காத்து கருப்பு பிடிச்சிருக்குமோ? பாட்டி, காத்து கருப்பு இல்ல, உருண்டை வேலை செய்யுது. போடி. அவன் அப்பங்கிட்ட சொல்லி வேப்பல அடிக்க சொல்லணும். கௌசல்யா, இந்த ஒரு சொம்பு பால ஒரு டம்ளர் அளவுக்கு நல்ல சுண்ட காய்ச்சி இந்த முட்டையை அதில் உடைச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிடலாம். குடுக்குறேன் குடிச்சுப்புட்டு அப்புறம் வயித்துக்குள்ள கார்பரேஷன் லாரி ஓடுதுன்னு வருவேன். அதுக்கும் நான் தானே மருந்து கொடுக்கணும். நான் என்ன இதை குடிச்சிட்டு தூக்குவா போறேன்? 7 மணிக்கு டான்ஸ் கிளாஸ் போகணுமா? நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல சினிமாவுல பெரிய டான்ஸரா வர போறேன். ஐயோ, நம்ம பக்கத்து வீட்டு தம்பி சினிமா டான்சர் தெரியும். அவங்கிட்ட தான் டான்ஸ் கத்துக்க போறேன். அவன் இந்த சினிமாவில் ஆட வைக்கிறேன்னு சொல்லியிருக்காமா. நேற்றுக்கு ஒரு ஸ்டெப்பு வச்சம் பாரு, அப்படியே அசந்து போயிட்டாமா. ஒரே கிளாப்ஸ், அப்பா பயங்கரமா. நம்மள நீ அந்த பையன் வச்ச மாடியில தான் நான் டான்ஸ் ஆட போறேன். நான் எப்படி ஆடுறேன்னு நீ இன்னைக்கு பார்க்க போற. நான் எப்படி பார்க்க முடியும் தாத்தா? ஏன்? அப்பா இருப்பாரு. அவங்க இருக்கான். நீ என்ன பண்ற? ஒரு சேரை தூக்கி போட்டு எப்படி ஐடியா? அப்பா பாத்துருவாரு. அப்பா அப்பான்னு பயந்து இருக்காத. பொண்ணுன்னா பொங்கி எழணும். நான் சொல்றபடி நீ இன்னைக்கு பாக்குற. டேய் மச்சான் உட்கார இடம் இல்லைண்ணா. இரு. மாஸ்டர் காலையில போட்ட டீல கரப்பாம்பூச்சி கிடந்தா இடம் காலி. ஏற்கனவே சுடுதண்ணியை போட்டுட்டானா, இதுல கரப்பாம்பூச்சி வேறையா? நல்ல வேலை எல்லாருக்கும் சீட்டு கிடைச்சது. ஏன்டா யாவரத்தை கெடுக்குறீங்க? உட்கார இடம் வேணாமா? மாஸ்டர் 3 டீ ஒரு காபி போடு. நல்லா போடு. ஏன்டா ஏன் இப்ப வாயை பழக்கிற? ஏண்டா ரோட்ல போற பொண்ணை ஏன்டா முறைச்சு பாக்குறீங்க? பொண்ணுங்கன்னா பசங்க முறைச்சு பார்க்கத்தான் செய்வானுங்க. அப்படி பசங்க முறைச்சு பார்க்கலன்னா அது பொண்ணே இல்ல. டேய் அவ என் தங்கச்சிடா. ஓகே மச்சான். மச்சான், பசங்க பொண்ணுங்களை திரும்பி பார்த்தா பொண்ணுங்க அழகா அம்சமா இருக்குன்னு அர்த்தம். அதே பொண்ணுங்க பசங்களை திரும்பி பார்த்தா அதுக்கு அர்த்தமே வேற. திரும்பி பார்க்காம வாமா.
டேய் இங்க என்ன லூட்டி? ஐயோ ஐயோ மாப்பிள நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இல்ல போலீஸ்காரன் அவன் பொண்ணு நம்ம டான்ஸ் கிளாஸ் வந்துடா. இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எதுன்னு சொல்லாமலே போயிட்டடா. எந்த பக்கமா போச்சு? இந்த பக்கம்டா. மாப்பிள டீ காசு கொடுத்துட்டு போனோம். அந்த பொண்ணு பேர சொன்னா இவன் ஏன் இப்படி ஓடுறான்? சம்திங் ராங். அப்பா யாரும் இல்ல. ஏண்டா போன் பில் அடிக்குது, காதல விழல? என்ன பிள்ளைய போ. ஹலோ சொல்றமுக்கி, கொஞ்சம் மாடிக்கு வரையா? மக்கள் பண்ணாம வாடா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீஸ். எதுக்காக என்ன மேல வர சொன்னீங்க? இன்னைக்கு என்ன நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா? மறந்துட்டியா? உன்னுடைய பிறந்த நாள்மா. நீ அதை மறந்தாலும் நான் அதை மறக்கல. உனக்காக பால் பாயசம் கொண்டு வந்திருக்கேன். ஐயோ அரக்க! ஐயோ ஐயோ வந்துட்டானே கடவுளே! ஐயோ ஐயோ! வந்து பாக்குறானே. லட்சுமி, என்னங்க இது தலையெல்லாம் பாயசமா இருக்கு? அது தெரியுது. நம்ம வீட்டு சட்டியில கஷ்டம் பாயாசம் ஏன் மண்டிக்கு எப்படி வந்தது? பக்கத்து வீட்டு சொத்துக்கு எப்படி போச்சு? எனக்கு என்னங்க தெரியும்? அப்போ குடுக்கல் வாங்கல் உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. ஏங்க இப்படி சந்தேகப்படுறீங்க? யாராவது மேல போய் சாப்பிட்டுருப்பாங்க. அப்ப மேல ஆள் இருக்கணும்ல. சரி அத்த விடு. அந்த வீட்டு சொத்துக்கு எப்படி போச்சு பாயாசம்? நானே ஒரு கிரிமினல், என்கிட்டவே ஆட்டம் கட்டுறீங்களா? அந்த வீட்டுக்கு இங்க இருந்து சப்ளை ஆயிருக்கு. அந்த நேரம் பார்த்து நான் வந்திருக்கேன். என்ன பார்த்ததும் பயத்துல கையை விட்டுட்டு ஓடிட்டாங்க. அது என் மண்டையில நங்குன்னு வந்தது. யார் அது?